ஏடிஎம்கே இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. பாண்டே சார் ரெண்டு சொல்லியிருக்காருல்ல. ஆமாம் சார். அதில் ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஏடிஎம்கே இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதில் நீங்கள் குழப்பிக்க. ஸோ மற்ற கட்சிகள் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஏடிஎம்கேவை நம்பணும். வேற கட்சி தேமுதிக ரொம்ப ஊண்டாகும். தேமுதிகவே சமரசப்படுத்த முடியும். சீட் இல்லாமலே தேமுதிகவை சமரசப்படுத்த முடியும். எல்லாத்துக்குமே ஒரு நெகோசியேஷன் இருக்குது சார். அந்த ஸ்கில் தே கேன் டூ சார். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை சார். ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வைக்கும் போது ஏடிஎம்கேல ஜெயலலிதா அவர்கள் ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது. பிஜேபியில் இருந்த திருநாவுக்கரசருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கக்கூடாது, அப்படின்னா தான் நான் அலைன்ஸ் வச்சுக்கூடேன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்கப்படலை. அதனால திருநாவுக்கரசருக்கு வந்து மகாராஷ்டிராவில் மத்திய பிரதேசத்துலேருந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவர் மந்திரி ஆக்கினாங்க. அப்போ அலையன்ஸ் வேணும். அப்போ திருநாவுக்கரசருக்கு சீட் இல்லைன்னு திருநாவுக்கரசருக்கு எதிர்காலமே இல்லை, வேற வாய்ப்புகளை தேடணும். அவ்வளோதான். ஒரு நல்ல மனிதர், ஒரு சீனியர் நம்மகிட்ட வந்து நிற்கிறாரு. அவங்க இந்த அம்மா வந்து நம்ம வந்து அவர் கண்டிஷன் போடுது. அப்போ நமக்கு இந்த அம்மா வேணும், திருநாவுக்கரசர் வேணும். ரெண்டு நடுவில் ஒரு வழி நினைச்சாங்களா? சீட்டு கொடுக்கல, ஆனால் எம்பி ஆகிட்டாரு, மந்திரியாகவே ஆகிட்டார். அதை மாதிரி எல்லாத்துக்கும் தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்காமலே இவங்களால் ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியும். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.